கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 மற்றும் 21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நமக்கு அதிகமாக தெரிந்த வசனங்கள் தான். நம்முடைய ஜெபத்தில் அதிகமாய் பயன்படுத்துகின்ற வசனங்களில் இந்த வசனமும் மிக முக்கியமானது. என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? கடவுளிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற காரியங்கள் இருக்கிறதல்லவா, அது முதலாவது எங்கே இருந்து நமக்கு புறப்படுகிறது என்றால் நம்முடைய நினைவிற்கு வருகின்றது. ஒருவேளை அது தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தேவைகளாக இருந்தாலும், குடும்பத்தில் நிலவுகின்றதான பிரச்சனைகளாக இருந்தாலும், அல்லது இன்னும் நாம் சமுதாயத்தில் நாம் சந்திக்கின்றதான அல்லது தேவையான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் கடவுளுடைய சமூகத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பதாக அது நம்முடைய சிந்தையில் இந்த காரியம் எனக்கு அவசியமாயிருக்கிறது, இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் கடவுளை தேடி கடவுளிடத்தில் விண்ணப்பமாய் வைக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்றார் என்ற எண்ணம் நமக்கு உருவாகின்றது. அதன் அடிப்படையிலே தான் நாம் என்ன செய்கின்றோம்? போய் கடவுளிடத்தில் செபிக்கின்றோம். தினந்தோறும் செபிக்கிற மக்கள் உண்டு, தேவைகள் வரும்பொழுது ஜெபிக்கிற மக்கள் உண்டு. ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் ஜெபங்களும் அமைகிறதை நாம் பார்க்கின்றோம். பல நேரங்களில் நாம் அதிகமாக நெருக்கப்படும் போது, கஷ்டப்படும் பொழுது நாம் சாதாரணமாக ஜெபிப்பதில்லை. கண்ணீர் வடித்து கடவுளுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற மக்களாக, இன்னும் உபவாசம் பண்ணி நாம் உணவையெல்லாம் தவிர்த்து தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நம்முடைய இருதயத்தில் சிந்தையில் தோன்றிற்ற அந்த பிரச்சனைக்கான காரியத்தை கடவுள் எனக்கு செய்து தர வேண்டும் என்று. ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்பொழுது வாசித்த அந்த வசனம் அதற்கு முற்றிலும் மாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையுள்ள கடவுள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நான் சற்று முன்பதாய் சொன்னேன் அல்லவா, ஜெபம் என்பது முதலாவது நம்முடைய தேவைகள் நம்முடைய எண்ணத்தில் உருவாகி அது வார்த்தையாக வெளியே கடவுளுடைய சமூகத்தில் வருகிறது என்று சொல்லி. ஆனால் கடவுள் நம்முடைய வார்த்தையை கேட்டுவிட்டு நம்முடைய தேவைகள் என்னவென்பதை அறிந்து கொண்டு செயல்படுகிற கடவுள் அல்லவே அல்ல. மாறாக நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிற கடவுளாக இருக்கிறார். நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிற கடவுள் எதையெல்லாம் அறிந்திருக்கிறார்? நமக்கு இதற்கு முன்பதாக நடந்த காரியத்தை மாத்திரமல்ல, இப்பொழுது நிலவுகின்ற காரியம் மாத்திரமல்ல, வரப்போகிறதான எதிர்காலத்தையும் கடவுள் நம்மை குறித்து தெளிவாய் அறிந்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே கடவுள் என்ன செய்கிறது? எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்திலேயே சொல்லப்படுகிற வார்த்தைகள் இருக்கிறதே நம்முடைய தேவைகளை குறித்து, அதன் அடிப்படையில் செயல்படுகிற கடவுள் அல்ல. மாறாக நாம் நினைப்பதை காட்டிலும் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் அதிகமாய் நமக்குள்ளே ஆண்டவர் கிரியை நடப்பிக்கின்றார். அதிகமாய் நமக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய காரியத்தை செய்து முடிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உண்மையை ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும்
புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் இப்படி தான் நாம் நடந்து கொள்ளுகிறோம். நான் போராடி செபித்து ஆண்டவரிடத்தில் நான் காரியத்தை பெற்றுக்கொள்வேன். அப்படி என்றால் கடவுள் என்னவோ அவ்வளவு கல் நெஞ்சம் படைத்தவரை போல. அப்படி அல்லவே அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா எதிர்காலத்தையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமையும் அறிந்திருக்கிறபடியினால் கடவுள் நீங்களும் நானும் நினைப்பதை விட இன்னும் மேன்மையாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் இன்னும் மேன்மையாய் நம்முடைய காரியங்களை செய்வதற்கும் கடவுள் ஆவல் உள்ளவராய், விருப்பமுள்ளவராய், சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? அது நம்முடைய தேவைகளாக இருந்தாலும், நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும், எதிர்கொள்ளுகிறதான ஆபத்துகளாக இருந்தாலும், துரோகங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வை நாம் கொடுக்கக்கூடாது, அல்லது அந்த தீர்வுக்கான வழியை நாம் சொல்லித்தரக்கூடாது. மாறாக தீர்வை கடவுள் உருவாக்க வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அப்படி கடவுள் கொண்டு வருகிற தீர்வு மாத்திரமே மெய்யான தீர்வாக இருக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையை பொறுப்படுத்தி கொள்ளும் என்று ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆழமாய் கடவுள் மீது விசுவாசத்தை வைத்து ஆண்டவர் செய்து முடிப்பார். நான் நினைப்பதை விட, வேண்டிக் கொள்வதை விட கடவுள் என் வாழ்க்கையை அறிந்திருக்கிற கடவுளானபடியாலே அவர் என்னை விட இன்னும் மேன்மையான காரியங்களை எனக்கு செய்வார். ஆகவே நான் எதிர்பார்ப்பது கொஞ்சம், கடவுள் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டம் பெரிது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் நம்முடைய பல தீமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அல்ல, எல்லா காரியத்திற்கும் கடவுள் ஒருவரே நமக்கு விடுதலையும் தீர்வையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த நல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.